வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிலிருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு 3 தான் வந்து பார்க்க போகிறோம். தேர்வு 1ம் தேர்வு 2ம் நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்காத நண்பர்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அது தனியாக பிளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் பேஜில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ 1ம் வீடியோ 2ம் வந்து இந்த வீடியோ பதிவு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள். தேர்வு 3ல் வந்து என்னென்ன டாபிக் வந்து டெஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. தேர்வு 3ல் வந்து அலகு 1ல் பாருங்கள், சந்திப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல். இந்த 2 டாப்பிக்கும். அலகு 7ல் வந்து அறநூல் தொடர்பான செய்திகள். அந்த டாப்பிக்கில் வந்து சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி ஔவையார் பாடல்கள். இந்த டாபிக் தான் வந்து தேர்வு 3ல் வந்து 50 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. பிடிஎஃப் அண்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எஸ்ஐயும் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம். அதுவும் வந்து நம்ம டெலகிராம் சேனல் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுவோம். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ வந்து டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சந்திப்பிழையை நீக்குக. ஆன்சர் சி. அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. இதுதான் சரியான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. முரட்டு காளையை பிடித்து அடக்கினான். செகண்ட் ஆப்ஷன் வந்து சரி. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 3, சந்திப்பிழையை நீக்குக தான். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. தண்டு கீரையை பறித்தேன். தண்டு கீரையை பறித்தேன். இதுதான் சரி. கொஷின் நம்பர் 4, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. கொஷின் நம்பர் 5, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. 5th கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து 6th கொஷின் பாருங்க, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஆன்சர் சி. அந்த சிறுவன் எங்கு சென்றான். கொஷின் நம்பர் 7, சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. 7வதுக்கு ஆன்சர் சி. தலைவி தலைவனோடு சென்றாள். கொஷின் நம்பர் 8, சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. இசை தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 9, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. 9th வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்ததும் முதலிடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும். நண்பர்களே, கொஷின் நம்பர் 10க்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சந்திப்பிழையில் வந்து லாஸ்ட் கொஷின் இதுதான். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 11, மர்ரை கனவு என்ற சொல்லின் ஒற்றுப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. ஆன்சர் சி. மர்ரை கனவு. கொஷின் நம்பர் 12, முன்னர் கண்ட என்ற சொல்லின் ஒற்றுப்பிழை. ஆன்சர் சி. முன்னர் கண்ட இக்கு வரணும். கொஷின் நம்பர் 13, பின்னர் பிளஸ் கேட்ட என்ற சொல்லின் ஒற்றுப்பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. பின்னர் கேட்ட. கொஷின் நம்பர் 14, சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. ஆன்சர் ஏ. விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. கொஷின் நம்பர் 15, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, ஆ இ உ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினமிகும். சரி. ஏ என்னும் வினா எழுத்தின் பின் வல்லினமிகும். இதுவும் சரி. ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சி. அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 16, சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க.
ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பி. பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார். கொஷின் நம்பர் 17. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, மிகும். கொஷின் நம்பர் 18. வியங்கோல் வினைமுற்றுக்கு பின் வல்லினம் ஆன்சர் பி, மிகாது. கொஷின் நம்பர் 19. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. அந்த, இந்த, அங்கு, இங்கு, ஆண்டு, ஈண்ட, அப்படி, இப்படி என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. இது தவறு. செகண்ட் கூற்று பாருங்க. எந்த, எப்படி, எங்கு என்னும் வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். இது சரி. ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. கூற்று 1 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 20. சந்தி பிழையற்ற தொடர். ஆன்சர் சி. வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகிறது. கொஷின் நம்பர் 21. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க. ஆ பிளஸ் சிறுவன் அச்சிறுவன், இது சரி. கூற்று 2 ஈ பிளஸ் சிறுவன் இச்சிறுவன், இதுவும் சரி. கூற்று 3 ஏ பிளஸ் பையன் எப்பையன், இதுவும் சரி. ஆன்சர் வந்து டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 22. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 இரண்டாம் வேற்றுமை வரியின் பின் வல்லினம் மிகும். சரி. கூற்று 2 நான்காம் வேற்றுமை வரியின் பின் வல்லினம் மிகும். இதுவும் சரி. ஆன்சர் டி, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 23. என, ஆக என்னும் சொல்லுக்கு முன் வல்லினம் மிகுமா மிகாதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஏ, மிகும். கொஷின் நம்பர் 24. பொது பெயர் உயர்திணை பெயர்களுக்கு பின் வல்லினம் ஆன்சர் பி, மிகாது. கொஷின் நம்பர் 25. சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. இதில் வந்து சந்தி பிழையற்ற தொடர்னா இப்போ அந்த இப்போ வரணும். பையன் சொன்ன செய்தி, இது சொன்ன கந்தாட்ட வந்து இச்சு வரக்கூடாது. இதெல்லாம் வந்திருக்கு. செய்தி நல்லது. ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 26. 5 கருத்துகள் இடம்பெறும் 11 கீழ்கணக்கு நூல். ஆன்சர் டி, சிறுபஞ்ச மூலம். கொஷின் நம்பர் 27. சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள். ஆன்சர் பி, 5 சிறிய வேர்கள். கொஷின் நம்பர் 28. கீழ்கண்டவற்றுள் சிறுபஞ்ச மூலத்தில் குறிப்பிடும் 5 மருந்து பொருட்கள். கண்டங்கத்திரை சரி. பெருமல்லி இதுவும் வரும். நெக்ஸ்ட் வந்து நெருஞ்சி, இது 3 தான் வந்து வரும். ஆன்சர் வந்து ஏ. சிறுநாவற்பூ இது வராது. லவங்கம் இதுவும் வராது. திப்பலி இதுவும் வராது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 4, 5 இதுதான் சரி. கொஷின் நம்பர் 25. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. சரி. இரண்டாம் கூற்று பாருங்க. அவை 11 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. இதுவும் சரி. தேர்ட் கூற்று பாருங்க. சிறுபஞ்சம் மூலம் 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதுவும் சரி. ஆன்சர் ஏ, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 30. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர். ஆன்சர் டி, காரியாசான். கொஷின் நம்பர் 31. சரியான கூற்றினை தேர்வு செய்க. முதல் கூற்று. காரி என்பது இயற்பெயராகும். சரி. ஆசான் என்பது மரபின் அடிப்படையில் அமைந்த பெயர். இது தவறு. ஆன்சர் ஏ. 1 சரி, 2 வந்து தவறு. கொஷின் நம்பர் 32. காரியாசான் இவர் மதுரை தமிழாசிரியர். மாக்காயானரின் மாணக்கர். கொஷின் நம்பர் 33. சிறுபஞ்ச மூல ஆசிரியரை மாக்கரியாசான் என சிறப்பிக்கும் செய்யுள் எது? ஆன்சர் சி, பாயிரம். கொஷின் நம்பர் 34.
காரியாசான் குறித்த நூல்களுள் எது தவறானது? மதுரை தமிழாசிரியர் மாக்காயரின் மாணக்கர் சரி. கூற்று 2. காரி என்பது இயற்பெயர் சரி. ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர், இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 35. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தோன்றியவை டேஸ் ஆகும்? ஆன்சர் டி, நீதி நூல்கள். கொஷின் நம்பர் 36. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துகள் மக்கள் மனநோயை தீர்ப்பவனாக உள்ளன. ஆகையால் இந்த நூல் டேஸ் என பெயர் பெற்றது. ஆன்சர் டி, சிறுபஞ்ச மூலம். கொஷின் நம்பர் 37. பஞ்சம் என்பதன் பொருள்? ஆன்சர் டி, 5. 38. மூலம் என்பதன் பொருள்? ஆன்சர் பி, வேர்கள். கொஷின் நம்பர் 39. மருந்தால் பெயர் பெற்ற நூல்? ஆன்சர் டி, சிறுபஞ்ச மூலம். கொஷின் நம்பர் 40. வேரால் பெயர் பெற்ற நூல்? அதுவும் சிறுபஞ்ச மூலம். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 41. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று? ஆன்சர் டி, ஏலாதி. கொஷின் நம்பர் 42. 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல்கள் படைத்துள்ளார். அவர் யார்? ஆன்சர் டி, கனி மேதாவியார். கொஷின் நம்பர் 43. ஏலாதி டேஸ் நூல்கள் ஒன்று? ஆன்சர் பி, 11 கீழ்கணக்கு. கொஷின் நம்பர் 44. கனி மேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் பி, சமணம். கொஷின் நம்பர் 45. ஏலாதியை இயற்றியவர்? ஆன்சர் பி, கனி மேதாவியார். கொஷின் நம்பர் 46. மன்னனும் மாசார கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோனே சிறப்புடையான் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? ஆன்சர் ஏ, ஔவையார். கொஷின் நம்பர் 47. மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் சி, 31. கொஷின் நம்பர் 48. மூதுரையின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, ஔவையார். கொஷின் நம்பர் 49. மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்சர் சி, மூத்தோர் கூறும் அறிவுரை. கொஷின் நம்பர் 50. மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் சி, கல்வி கற்றவர்கள். நண்பர்களே, இதோட தேர்வு 3 கம்ப்ளீட் ஆகுது. இந்த தேர்வு 3ல் ஒரு கொஷின் உங்களுக்காக கொடுத்துருக்கும். அது எந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 10th கொஷின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அந்த ஒரு கொஷினுக்கு எவ்வளோ நண்பர்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறேன். நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.